இங்க சர்க்கைங்கிற ஒரு பையன் அவனோட பணக்கார அப்பா கூட சிங்க வேட்டைக்கு போறான். அப்படி போறப்போ ஒரு சிங்கம் அந்த பையலோட தம்பியை டார்கெட் பண்ணுது. வேற வழி இல்லாம சர்க்கே சிங்கத்தை ஷூட் பண்ண போறான். பட் சிங்கம் ரொம்ப பொறுமையா அவனை அட்டாக் பண்ணாம பாசமா பாக்குமா, இதனால அவனோட ஷாட் கண்ணை கீழே இருக்கிறான். ஆனா பொசுக்குற சிங்கத்தை யாரும் ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த சர்க்கேவோட அப்பா தான் ஷூட் பண்ணிருப்பான். இதனால வெறியாகிற சிங்கம் சர்க்கே ஓடியாந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிருது. காட்டுக்குள்ள சிங்கம் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா சர்க்கே செத்துட்டான்னு எல்லாரும் முடிவே பண்ணிடுறாங்க. ஆனா சிங்கத்துக்கு எதிர ஒரு குட்டி பொண்ணு அங்க வர. அவளை பார்த்த சிங்கம் ஒரு உருமிட்டு சர்க்கேவை அப்படியே திருப்பி போடும்போது சிங்கத்தோட ரத்தம் ஒரு துளி மட்டும் சர்க்கேவோட ரத்தத்தோட கலந்துருது. அப்புறம் என்ன, அவனை அங்கேயே போட்டுட்டு புல்லட் வாங்கின சிங்கம் அங்க இருந்து ஓடி போயிருது. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு அவளோட பாட்டி அவளுக்கு கொடுத்த ஒரு லிக்விட கொண்டு வந்து சர்க்கேவோட வாயில ஊத்தி விட்டுட்டு ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடுறா. ஹெலிகாப்டர்ல வந்து அவனை ரெஸ்கியூ பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு எவ்வளவோ உயர் ரக ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க. ஆனாலும் பயில பழக்க வைக்க முடியல, செத்து போயிடறான். டாக்டர்ஸ் அவன் செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணி டெத் சமரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பயிலோட கனவுல இவனை தூக்கிட்டு போச்சுல அந்த சிங்கம், அந்த சிங்கம் அவனோட கனவுல வந்து பயங்கரமா கர்ச்சிக்குது. அந்த கர்ஜனையை கேட்ட உடனே பையன் உயிரோட திரும்பி வந்துடுறான். இதை பார்த்த டாக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, நான் சத்தியமா உன்னை காப்பாத்தவே இல்லப்பா, நீ செத்து கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒப்பனுக்கு இளவு செய்தி சொல்லிட்டு உனக்காக ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும் போதுதான் பொசுக்கு நீ உயிரோட வந்துட்ட. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் அவங்க பேசிட்டு இருக்கும்போது சர்க்கேவோட அப்பா அவனை அங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. அங்க சர்க்கேவை அட்டாக் பண்ணுச்சுல அந்த சிங்கம், அதை கொண்டு அதோட தலையை கொண்டு வந்து சோத்துல மாட்டி வச்சிருப்பான் சர்க்கேவோட அப்பா. அதை பார்த்து செம்ம காண்டாகிற அந்த பையன் அப்பா கூட சண்டை போட்டுட்டு ரஷ்யாவில் இந்த பையனோட அம்மா அவனுக்கு சொந்தமா ஒரு காடே வாங்கி வச்சிருப்பாங்க, அந்த காட்டுக்கு போயிடுறான். அங்க போனவன் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஒரு காட்டெருமை கூட்டமே அவனை நோக்கி படையெடுத்து ஓடியாந்துட்டு இருக்குது. சரி நம்ம கதை சோழி முடிஞ்சதோன்னு சொல்லிட்டு பயந்து போய் சர்க்கே பயத்துல தலையை குனியறான். கரெக்டா எல்லா எருமையும் அவனை கிராஸ் பண்ணி ஓடுது. எப்படா அது சாத்தியம்னு யோசிச்ச சர்க்கே ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா ஒரு எருமை மட்டும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்குது. அப்பதான் தலைவனுக்கு புரியுது செத்து போன சிங்கத்தோட பவர் அண்ட் ஆன்மா இவனோட உடம்புக்குள்ள கலந்துருக்குங்கிறது. காட்டுக்குள்ள போனவன் மான வரட்டிட்டு மான விட வேகமா ஓடுறான், குரங்க விட ஸ்பீடா மறையறான். மரத்துல ஏறி தூரமா பார்க்கும்போது அவனோட கண்ணு அப்படியே ப்ளூ கலர்ல இருந்து எல்லோ கலரா மாறும். எம்பிட்டு தூரத்துல என்ன நடந்தாலும் சரி அவனுக்கு தெளிவா தெரியுது. அப்படியே அவன் மரத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல 2 பேரு எருமைகளை எல்லாத்தையும் கொலை பண்ணி கொம்புகளை அறுத்து எடுத்துட்டு இருப்பானுங்க. இதை பார்த்து வெறியாகிற சர்க்கே டக்குன்னு மரத்துல இருந்து இறங்கி ஸ்ட்ரெயிட்டா அங்க போனவன் அந்த எருமைகளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் கன்னோட அங்க வரானுங்க. ஆல்ரெடி தம்பி வேற எருமை செத்து போன வேதனையில இருக்கிறான், இவனுக்கு வேற கண்ணை காட்டி வெறுப்பேற்றிடுறானுங்களா. அவனுக்கு 2 பேரையும் பிடிச்சு ரண கொடூரமா குத்தியே கொலை பண்ணிடுறான். அப்போ அதுல இருந்து மாணிக்கம் பாஷாவா மாறுறான். அந்த காடே அவனுக்கு சொந்தமாகிறது. அங்க இருக்கிற ஒரு அனிமலை எவனாச்சும் வேட்டையாடினா கூட உடனே சர்க்கே அவங்கள போய் வேட்டையாடுறதா இவனோட ஃபுல் டைம் டியூட்டியே. படத்தோட பேரு கிரேவன் தி ஹண்டர். நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்லாம் இருக்கக்கூடிய ஒரு சுமாரான படம்.